நம்ம சொன்னோம் இல்லையா? பல பேர் சொல்ல கேட்டிருப்போம். நம்மளே சொல்லியிருப்போம். அப்ப நெருப்பு போல ஒரு துன்பம் வந்தாலும், என்ன பண்ணாரு? சுட்டெரிக்க பண்ணாம அவர் ஒண்ணும் பண்ணாது. அந்த துன்பத்தில உனக்கு ஒண்ணுமே பண்ணாது. எல்லாத்தையும் காப்பாற்றி விடுவார். ஆறுகளை கடக்கும்போதும் அவை மூழ்கடிக்க மாட்டா. ஆறுகள்னா உடனே ஆறு நினைச்சக்கூடாது. ஆறு வேகமா போடுது நான் கடக்கும்போது அடிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், ஆறு போல நமக்கு துன்பம் வந்தாலும் என்ன செய்வாரு? கொண்டு போய் கரை சேர்த்துருவாரு. என்னடா பெரிய கஷ்டமாயி போச்சு. நான் கரை சேரணும் தெரியலையே! இந்த புள்ளைய கரை சேர்க்கணும், இந்த பையன கரை சேர்க்கணும் முடியலையே! என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது. ஆறுகளைப் போல துன்பம் வந்தாலும், எல்லாத்தையும் கரை சேர்த்துருவாரு. மூழ்கடிக்காம கரை சேர்த்துருவாரு. உங்கள் பிள்ளைகளை கரை சேர்ப்பார், உங்கள் குழந்தைகளை கரை சேர்ப்பார், உங்கள் மனைவிகளை கரை சேர்ப்பார், உங்களையும் மூழ்கடிக்காமல் கரை சேர்ப்பார். ஆறுகளை கடக்கும் பொழுதும் ஆறுகளை கடக்கும்போதும் எல்லாம் மூழ்கடிக்காம கரை சேர்த்துடுவாரு. யாருக்கு? யாருக்கு? நல்ல